வணக்கம். இன்னைக்கு கருப்பு உளுந்து சேர்த்து இட்லிக்கு எப்படி ஊற வச்சு அரைச்சி இட்லி செய்கிறேன்னு பார்க்கலாம். தோல் உளுந்து 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். 4 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து 1 டம்ளர் அளவு கும்பலாக எடுத்துருக்கேன். அரிசியும் உளுந்தையும் நல்லா அலசிட்டு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா அலசிட்டேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வரும். நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைப்பட்டுடுச்சு, அள்ளிடலாம். அரிசியை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். குருணையாக வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 மாவும் ஒன்றா சேர்த்து கலந்துடணும். கை சேர்த்து நல்லா உரைச்சி வைக்கணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா புளிக்கும், இட்லியும் நல்லா வரும். நம்ம எப்போதும் எடுத்துக்கிற வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து வந்து நிறைய காணும். உளுந்து மாவு வந்து கருப்பு உளுந்தில் நிறைய கிடைக்கும். இப்போ மாவு நல்லா உரைச்சி வச்சாச்சு. புளிச்சு மேலே பொங்கி வந்ததும் இட்லி ஊற்றிக்கலாம். மாவு வந்து நல்லா பொங்கி வரணும். சில மாவு புளிச்சிட்டு அப்படியே இருக்கும், பொங்கி வராது. பொங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லி. மாவு நல்லா புளிச்சிருக்கு. நைஸாக அரைச்சிருக்கனால மாவு நல்லா கலந்துட்டும் எடுத்துக்கலாம், அப்படியேவும் எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவி எடுத்துக்கணும். தண்ணி தெளிச்சு விடணும். தோல் உளுந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. நன்றி.